சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 8/3/26 அன்று திருவண்ணாமலை நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் சித்தப் பெருமக்களால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் உரைக்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்திரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். மிகவும் ஒரு அற்புதமான தொடக்கம். இந்த உயர்ந்த மங்களகரமான பிரார்த்தனையோட இன்னைக்கு நாம பேச போற விஷயத்துக்குள்ள போகலாம். ஆமா, அதாவது இத கேக்குற நீங்க உண்மையிலே ஒரு பாக்கியம் பெற்ற புண்ணியாத்மா தான் நான் உறுதியா சொல்வேன். நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி வலிமை மிக்க சித்தர்களோட மிக பழமையான போதனைகளை கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய பாக்கியம். உண்மைதான். இத முழுசா கேட்கறது மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கிற பல குழப்பங்கள் நீக்கி கண்டிப்பா ரொம்ப நல்ல காரியங்கள் நிகழும். அதனால இத முழுசா கேளுங்க. கரெக்ட். இப்போ இன்னைக்கு நாம சித்தன் அருள் வலைப்பதிவுல இருந்து பகுதி 2086ல அன்புடன் அகத்திய மாமுனிவர் அருளிய செய்திகளை தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. எல்லா தெய்வங்களுக்கும் சித்தர்களுக்கும் நம்மளோட உச்சபட்ச மரியாதையை கொடுத்துட்டு இந்த விஷயத்தை நாம ஆரம்பிக்கலாம். இதுல என்னைய ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் இருக்கு. ஓ, அது என்ன விஷயம்? அதாவது உலகத்துல நாம வெவ்வேறு பேர்கள்ல வணங்குற தெய்வங்கள் எல்லாமே ஒண்ணுதான்னு அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானே இயேசு, மணிகண்டனே புத்தர், அப்புறம் விநாயக பெருமானே நபிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இது ரொம்பவே ஒரு ஆழமான உண்மை. ஒரு நிமிஷம் இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருந்துச்சு. ஏன்னா வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த மத வேறுபாடுகளுக்காகவே நிறைய போர்கள் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, நிறைய நடந்திருக்கு. ஆனா சித்தர்கள் இத வெறும் மேலோட்டமா பார்க்கல. இறைவன் என்பவன் ஒருவனே, அவனை அடையிற வழிகள் தான் பல அப்படிங்கிற அந்த அடிப்படை உண்மை அவங்க உணர்ந்திருக்காங்க. ஓஹோ, அப்போ இது புரியாம தான் மக்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்களா? கண்டிப்பா. இந்த ஒருமைப்பாடு புரியாம போனா எதிர்காலத்துல மத மோதல்களால ஒரு பெரிய மக்கள் போராட்டம் வெடிக்கும்னு சித்தர்கள் அப்பவே எச்சரிச்சிருக்காங்க. அறியாமையால மக்கள் தங்களை அழிச்சுக்க கூடாதுங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. என்ன சொல்றது, இது ரொம்பவே ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த இயற்கையான இறை புரிதல் இருந்து விலகும் போதுதான் மனுஷன் செயற்கையான வழிகளை தேடி ஓடுறான். 100க்கு 100 உண்மை. இங்கதான் நாம ஆன்மீகத்துக்கும் மாந்திரீகத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இத சிந்திக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. அதாவது உண்மையான ஆன்மீகம் ஆழமா வேரூன்றிய ஒரு பெரிய மரம் மாதிரி. ஆனா இந்த மாந்திரீகம் பாக்குறதுக்கு அழகா இருக்கிற ஒரு போலியான பிளாஸ்டிக் செடி மாதிரி. நான் சொல்றது கரெக்டா? ரொம்ப அருமையான ஒப்பீடு. இது அகத்திய மாமுனிவரோட வாக்குல இருந்து நம்ம ஒரு 3 முக்கிய குறிப்புகளா பிரிக்கலாம். 1வது பாயிண்ட் என்னன்னா, அதோட அடிப்படை. அதாவது ஆன்மீகம் இயற்கையானது, மாந்திரீகம் செயற்கையானது, அப்படிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆன்மீகம் உண்மையானது, ஆனா மாந்திரீகம் முற்றிலும் பொய்யானது, ஒரு மாயை. இப்போ 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அதோட நோக்கம். நோக்கம் இறைவனை அடையிறது தானே? ஆன்மீகத்தோட நோக்கம் இறைவனை நோக்கிய வழியை காட்டுறதுதான். ஆனா மாந்திரீகத்தோட உண்மையான நோக்கமே மக்களோட பயத்தை பயன்படுத்தி அவங்க பணத்தை சுரண்டுறது மட்டும்தான். அடப்பாவமே, காசுக்காக தானே எல்லாமே. இது ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆமா, இதனாலதான் 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமாகுது. அதாவது இதோட விளைவு. விளைவு ரொம்ப மோசமா இருக்குமோ? நிச்சயமா. ஆன்மீகம் எப்பவுமே நிலையானது. ஆனா மாந்திரீகம் எதிர்காலத்துல நீர் போல் பெருகி மக்களை பயங்கரமா ஏமாற்றும். குறுக்கு வழியில தீர்வு தேடி கடைசியில எனக்கு இறைவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டு இறை மறுப்புக்கே, அதாவது நாத்திகத்துக்கே மக்களை தள்ளிடும். இப்ப எனக்கு இன்னொரு மிகப்பெரிய கேள்வி வருது. நம்ம அடிக்கடி கேட்போம்ல, நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு. இதுக்கும் இந்த மாந்திரிகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. நம்மள ஒரு குழந்தை மாதிரி பாதுகாக்கிற இறை சக்திக்கு துரோகம் செஞ்சுட்டு பொறுமை இல்லாம குறுக்கு வழியான இந்த மாந்திரிகத்தை தேடி போனா அது தலைமுறை ரீதியான துன்பங்கள் தான் கொடுக்கும். ஓ, அப்ப தலைமுறையா கஷ்டப்பட வேண்டியது வருமா? ஆமா, அதனால ஏற்படுற கர்மா வினைகள் தான் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் கஷ்டத்துல தள்ளுது. அப்போ இந்த குழப்பமான காலத்திலிருந்து தப்பிக்கணும்னா மாயையான இந்த மாந்திரிகத்தை முழுசா விட்டுட்டு இயற்கையாகிய இறைவனையும் சித்தர்களையும் மட்டுமே முழுமையா நம்பணும். கண்டிப்பா, அது ஒண்ணுதான் தீர்வு. இது கேட்கிற உங்களுக்குள்ள ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பணும். உங்க வாழ்வில் வரும் கஷ்டங்களை எதிர்கொள்ள நீங்க பொறுமையான இறைவழியை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல தற்காலிக மாந்திரிக மாயைகள்ல சிக்கிக்க போறீங்களா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மிக சரியான ஒரு இறுதி சிந்தனை. இத கேக்குற மக்கள் எல்லாரும் இந்த உலகளாவிய நற்செய்திய கண்டிப்பா மத்தவங்களுக்கு பகிரணும். ஆமா, நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்,
இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர்னு எல்லா சமூக வலைத்தளங்கள்லையும் உங்க நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் இத கண்டிப்பா பகிருங்க. இத பகிர்றதுக்கு எந்த பதிப்புரிமையும், அதாவது காப்புரிமையும் கிடையாது. நீங்க இலவசமா டவுன்லோட் பண்ணி உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட தாராளமா அப்லோட் பண்ணலாம். நிச்சயமா. ஏன்னா வழி தெரியாம இருக்கிற மக்களுக்கு வழிகாட்டும் இந்த மிகச்சிறந்த தொண்டு உங்களுக்கு முதல் தர உயல் புண்ணியம் பெற்றுத்தரும்னு சித்தர்கள் சொல்றாங்க. அதனால அதிகமா பகிருங்க. இவ்ளோ நேரம் பொறுமையா சித்தர்களோட வாக்கு கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.